கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மாறும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மாறும். இருளின் நாட்கள் விலகும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் விலகும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். ஆமென். நம்ம இந்த 26வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, ஈசாக்கு தன் தகப்பன் நாட்களில் தோண்டின துறவுகளை அந்த பகைவர்கள் வந்து தூர்த்து போட்டார்கள். அந்த துறவுகளை மறுபடியும் அவன் தோண்டுகிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது ஒரு தடவை தோன்றுறாங்க. அங்கே அந்த கேரூர் மேய்ப்பர்கள் அது எங்களுடையதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆகவே அதையும் அவங்க அனுபவிக்க முடியல. அடுத்து திருப்பி நம்ம பார்க்குறோம், திரும்பவும் ஒரு துறவை தோன்றாங்க. அங்கேயும் அந்த எதிராளிகள் இது எங்களுடையதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதுவும் இவங்களுக்கு தோல்வியில் முடியுது. ஆனால் அவர்கள் விடவே இல்லை, மறுபடியும் அவர்கள் தோண்டினார்கள், மறுபடியும் தோண்டினார்கள். இன்றைக்கு அநேகர் ஒரு சின்ன தோல்வி வந்துட்டுன்னா அவங்க ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுவாங்க. ஆண்டவர் கூட கோபப்பட்டுருவாங்க, ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுருவாங்க, ஆண்டவருடைய காரியங்களை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போவாங்க. அப்படி அல்ல, இன்னும் அவரை கிட்டி சேரணும், இன்னும் அவரை துதிக்கணும், இன்னும் அவருடைய அன்பின் ஆழங்களுக்குள்ளே கடந்து போகணும். இன்னும் நான் துதிப்பேன் ஆண்டவரை, இன்னும் விசுவாசிப்பேன் என்று சொல்லி நம்ம இன்னும் ஆழத்துக்குள்ளே கடந்து போகும்போது அங்கே தேவன் ஒரு பெரிய ரெகோபோத்தை, ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை, அந்த தோல்வியை கண்டவன் துவண்டு போகவில்லை. மறுபடியும் அவர்கள் தோண்டினார்கள், மறுபடியும் தோண்டி அவர்கள் ஒரு நீரூற்றை அவர்கள் கண்டு அவர்கள் அந்த இடத்துல சொன்னாங்க, நாங்கள் தேசத்தில் பெருகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், எத்தனையோ முறை தோல்வி அடைஞ்சிருக்கலாம். சோர்ந்து போகாதுங்க, பின்னிட்டு பார்க்காதுங்க, கர்த்தரை நோக்கி ஓடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரெகோபத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். பரலோக தகப்பனே உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, யார் யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, யார் யார் தோற்று போய் ஆண்டவரே இனி என்னால் எழும்பவே முடியாது என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் மறுபடியுமாய் ஒரு ரெகோபத்தை கட்டளையிடப் போகிறபடியால் மிக ஸ்தோத்திரம். அப்படியே செய்த ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.